நீலகிரி பார்லிமெண்ட் தனி தொகுதி காங்கிரஸ் கோட்டையா தான் இருந்திருக்கு. அதை உடைச்சு போன தேர்தல்ல அதிமுகவோட கோபாலகிருஷ்ணன் ஜெயிச்சாரு. வரப்போற தேர்தல்ல திமுக தரப்புல ஆராசா திரும்பவும் போட்டியிட போறதா பேசிக்கிறாங்க. ஏற்கனவே 2009 தேர்தல்ல ஜெயிச்ச இவருதான் வேட்பாளர்னு கட்சிக்காரங்க அடிச்சு சொல்றாங்க. எதிர்த்தரப்புல அதிமுக சிட்டிங் எம்பி கோபாலகிருஷ்ணன் திரும்பவும் சீட்டு கேட்டு இருக்காராம். ஆனா அவருக்கு சீட்டு கொடுக்கறதுல கட்சியிலேயே ஒரு தயக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால ராஜாவை எல்லா வகையிலும் எதிர்க்கக்கூடிய ஆள அதிமுக தேடுதான். அதே சமயத்துல அதிமுக கூட்டணி கட்சியான பாஜக தரப்புல தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் துணை தலைவர் முருகனை வேட்பாளரா நிறுத்த வாய்ப்புள்ளதாகவும் சொல்றாங்க. அவருக்காக இந்த தொகுதியை பெற பாஜகவும் முயற்சிக்குதான். அதனால நம்ம ஆளை எதிர்த்து நிக்க போறது யாருன்னு தெரிஞ்சுக்க திமுக காரங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்களாம். இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு Facebook, Twitter, Instagram போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.